ஹோசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11வது அதிகாரம் 8வது வசனம். எப்ராயிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? இஸ்ரேலே, உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? மாறாத அன்பு. வாழ்வில் துன்பம், துயரம், இழப்பு, கவலைகள் வரும் பொழுது உண்மையிலேயே தேவன் என்னை அன்பு செய்கிறாரா என்று கேள்வி கேட்க தோன்றுகிறது. தேவனுடைய அன்பை கூட சந்தேகிக்க தொடங்குகிறது. பிரபஞ்சத்தின் எல்லாவற்றையும் வார்த்தையால் உருவாக்கிய தேவன் மனிதனை மாத்திரம் தன் சொந்த கரங்களால் அன்போடு உருவாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. எரேமியா 18:6 வாசித்து பாருங்கள். இந்த குயவன் செய்வது போல நானும் உனக்கு செய்யவில்லையா? குயவன் கையில் உள்ள களி மண்ணை போல இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் என் கரத்தில் இருக்கிறீர்கள் என்று தேவன் சொல்கிறார். ஒவ்வொரு வாழ்வும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து உருவாக்கப்படுகிறது. இந்த உருவாக்கம் நிகழ்கிற போது நமக்கு வேதனையாகவும் பயமாகவும் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய இந்த வழிநடத்துதலை விசுவசிக்க வேண்டும். ஹோசேயா 11:3 சொல்கிறது, எப்ராயிமுக்கு நடை பயிற்றுவித்தது நான் தான், அவனை கையில் எடுத்ததும் நான் தான், அவனை சுகமாக்கியதும் நான் தான் என்று சொல்கிறார். தொடர்ந்து அடுத்த வசனத்தையும் படித்து பாருங்கள். நாம் கூட அவரை மறந்தாலும் நம்மை தொடர்ந்து வந்து அன்பு செய்கிற அந்த தேவ அன்பை அந்த வசனம் சொல்கிறது. பரிவு என்னும் கட்டுகளால் அவனை பிணைத்து அன்பு கயிறுகளால் அவனை கட்டி வந்தேன், அவன் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன் என்று சொல்கிறார். தாயை விட மேலான ஒரு பராமரிக்கிற அன்பை தேவன் அங்கே வெளிப்படுத்துகிறார் அல்லவா? இந்த தேவ அன்பை ஒவ்வொரு நாளும் மனதிலே பதித்திருக்கும் பொழுது வாழ்வு மகிழ்ச்சியாக, சமாதானமாக, ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் சொல்கிறார் இந்த அன்பு பிள்ளைகளிடத்திலே, யோசேயா 14:8, நானே அவனுக்கு செவி கொடுத்து அவன் ஜெபங்களுக்கெல்லாம் பதிலளிப்பேன். தேவதாரு மரம் போல பசுமையாயிருக்கிற என்னிடத்திலிருந்து அவன் கனிகளை எல்லாம் பெற்றுக்கொள்வான் என்பதாக அந்த வசனம் சொல்கிறது. இந்த மாறாத அன்பை ஒவ்வொரு நாளும் ஒருவர் மற்றவருக்கு உணர்த்துவோம். ஜெபம் செய்வோம். அப்பா, தகுதியில்லாத எங்களை இப்படிப்பட்ட அன்போடு அணைத்துக் கொள்வதற்காய் நன்றி. உம் பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த அன்பை உணர்த்தி எங்களுக்கு நம்பிக்கையை தருவாராக. இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம். ஆமேன்.